ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போனோம்னா கிராணியில் பார்த்தீங்கன்னா டோர் எஸ்கேப் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த எஸ்கேப் நம்ம பண்ணுவோமா மாட்டோமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இது பார்த்திங்கன்னா டார்க் மோடில் ஆடினேன். டார்க் மோட்னாலே உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்கன்னா லாங்கில் இல்லை, ஒரு 5 அடி தள்ளி போனாலே என்ன இருக்குன்னே தெரியாது, அந்தளவுக்கு இருட்டாக இருக்கும். அந்தளவுக்கு நம்ம பார்த்திங்கன்னா விளாண்டுருப்போம். சரி ரைட்டு, இங்கே என்ன செயின் கட்டுரு, இது இப்போதைக்கு தேவைப்படாது. இங்கே உள்ள என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை. சரி எங்கே சாத்திடுவோம். சரி இதில் என்ன இருக்குது, இதுலேயும் ஒன்றும் இல்லை, எதுலேயும் ஒன்றும் இல்லை. சரி ரைட்டு, இதில் ஓகே, இதில் ஒன்றும் இல்லை. ஓகே, என்ன ஒன்றுமே இல்லை இந்த இடத்துல. சரி இருங்க, வேறு ஏதாவது இங்கே இருங்க. இது சரி இங்கே செயின் கட்டரை எடுக்கலாமா? என்னங்க கலைவன்ட்டா, ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. அந்த இடத்துல அந்த செயின் கட்டரை எடுக்க போய் நான் செத்துருப்பேன். சரி இருங்க, இங்கே ஏதாவது இருக்குதா, ஃபஸ்ட்டு இதுலேருந்து தப்பிக்கலாம் முதல்ல. சரி இங்கே ஏதாவது இருங்க, இதை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஐயோ வர விளாட்றே. ஓகே, கோட் இருக்குது, இது நமக்கு யூஸ் ஆகும். சரி இங்கே என்ன, இங்கே வீல் கிராக் இருக்குது. சரி இருங்க, இப்போ நம்ம மேலே போயிடலாம், அதுதான் பெஸ்ட்டு. மேலே போய் அந்த 2 டேபிளையும் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இங்கே டோரை சாத்திட்டு இதில் என்ன இருக்குது, இதில் ஒன்றும் இல்லை. சரி இருங்க, அந்த டேபிள் போவோம். அந்த டேபிள் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இருங்க, இங்கே என்ன இருக்குது. ஓகே, இங்கே வெப்பன் கீ இருக்குது, போடு. அவ்வளோதான், இப்போ கிளவி நம்ம போட்டு தரலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு போய் வெப்பன் எடுத்துக்கலாம். வெப்பன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இருங்க, ஃபஸ்ட்டு இந்த 2 ட்ரால் என்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்றும் இல்லை. சரிங்க, வெப்பனை ஃபஸ்ட்டு எடுத்துருவோம். எடுத்தாச்சு. இப்போ நேராக சவுண்டு போட்டு கிளவி வர வைக்க வேண்டியதான். ஓகே, என்ன இது, எப்கே ஆயிடுச்சு. ஓகே, வாடி வாடி வாடி. ஓகே, பொசிஷனில் போய் நின்றுக்கிட்டேன். கிளவி வந்தோடனே போடுறோம். அதான் கிளவி வந்துட்டாங்க, போடு. எங்கே வந்துக்கிட்டே இருக்கா. சரி இங்கே இந்த இடத்துலேருந்து அடிச்சிடலாம். அதை அடிச்சிச்சு. சரி இருங்க, நம்ம ஃபஸ்ட்டு போய் அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை பார்த்திங்கன்னா தள்ளி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு இருங்க, இங்கே என்ன இருக்குது. ஓகே, 2ஆம் நம்பரு. அந்த லெஃப்ட்டுக்கு மேலே போய் 2வது பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும். சரி இருங்க, இங்கேருந்து இதை அடித்து தள்ளி விட்டுறலாம். டிஸ்கோல். ஓகே, அது கீழே வந்துருச்சு. ஃபஸ்ட்டு இருங்க, நம்ம போய் கோடு வேண்டாம். ஃபஸ்ட்டு செயின் கட் எடுத்துகிட்டு வந்து இதை கட் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா இப்போவே எல்லாம் பண்ணிடலாம், அப்போ தான் கடைசியில் வந்து என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியும். இருங்க, என்ன கட்டாக்க முடியுது. ஓகே, இங்கே கட் பண்ணி விட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேட்டர் மாதிரி இருக்கும், அங்கேயும் போய் கட் பண்ணி விட்டுருணும். பார்த்திங்கன்னா இதையும் கட் பண்ணி விட்டு போயிருங்க, போய் கோடை போய் எடுத்து வந்து போட்டுடலாம். இருங்க, கோடு இங்கே தான் பார்த்த மாதிரி ஆகும். இங்கே தான் இருக்குது. சரி ஃபஸ்ட்டு இருங்க, கோடை போய் போட்டுடலாம். கோடை போட்டு இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போகலாமா, இல்லை வேண்டாம், என்ன பண்ணலாம். இருங்க, இங்கே போய் ஃபஸ்ட்டு இந்த வீல் கிராக் எடுத்துகிட்டு போய் அந்த கிணத்துல என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஏன்னா அந்த கிளவி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகிறா, அதனால் நம்ம இப்போயே போய் பார்த்துக்கலாம் இதை. ஓகே, வந்தாச்சு. ஓகே, எங்கே பார்த்தீங்கன்னா சுற்று 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 நல்லா சுற்று. மன்னிச்சிருங்க, கொஞ்சம் கிரிஞ்சு பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா என்னங்க இவ்வளோ நேரம் வந்துச்சுங்க. ஏமார் பரவாயில்ல, உருப்படியாக கொடுத்தாங்க இவ்வளோ நேரம் சுற்றுனதுக்கு. ஓகே இருங்க, இந்த ஆம் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு அந்த டோர் கிட்ட இருக்க பிளாங்க்லாம் எடுத்து விட்டுறலாம். இருங்க, இங்கே தாவிட்டு இருங்க, ஃபஸ்ட்டு போவோம். இந்த சைடு போகலாம். கிட்ட போயிட்டு சரி இந்த ஆமரை கட் பண்ணி விட்டுறலாம். இந்த பிளாங்க் எடுத்து விட்டுறலாம். அப்படியே கீழே போகலாம். கீழே போய் பார்த்தீங்கன்னா அந்த க்ரோ இருக்கும்ல, அந்த இடத்துலையும் பழகி எடுத்து விடணும். அங்கே போய் எடுத்து விடலாம். இருங்க, இப்போ போகலாம். நான் போகிறோம். இங்கே ஏதாவது இருக்குதா, இங்கே எதுவும் இல்லை. சரி இங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு இருங்க, இந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வேண்டாம், ஃபஸ்ட்டு பிளாங்கே உடச்சிடலாம். சரி என்ன உள்ளே இருக்குது, உள்ளே கன் பாட் இருக்குது, பரவாயில்ல. இங்கே சிகரெட் கீ இருக்குது. சரி இதை போய் போட்டு வந்துடலாம். சரி ரைட்டு, வாங்க போகலாம். எனக்கு ஒரு ஐடியாங்க, இதை போட்டு வரத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கிளவி வந்து அடிச்சிடலாம் நம்ம ஒரு டைமு. ஏன்னா அப்போ தான் வந்து வந்தானா நம்மளை தொத்திக்கிட்டு தொல்லை பண்ணுவான். அதெல்லாம் இருங்க, கிளவி இப்போ மேலே தான் எப்படி ஸ்பான் ஆகிருப்பா, இங்கே போய் பார்ப்போம். அங்கே உள்ளே தான் இருக்கா. சரி ஓகே, அவளை வர விட்டு மறுகையாக சாக பண்ணிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். என்னங்க ஆனால் அவளை இங்கே வந்துட்டா. ஏன்டி இவ்வளோ ஸ்லோவாக வர, அதை இன்னும் அவ்வளோ பொறுமையாக இறங்குது பாருங்க. இதுக்குன்னே அவனை சாகடிக்கிறேன், செத்துப்போ. ஓகே, இதை எடுத்துக்கிட்டு சரி இருங்க, ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃப்யூஸை போய் போட்டு வந்துடலாம். சரி ஃப்யூஸுக்கு என்ன பாருங்கள், ஸ்பெஷல் கீ. இதை போய் போட்டுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். சரி இருங்க, எங்கே போடணும். இங்கே தான். ஓகே, இதை போட்டுட்டு இருங்க, ஓப்பன் ஆகட்டும். இருங்க, போய் அதுக்குள்ளே கன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு இருங்க, இதை சுடலாம்.
ஓகே, மிஸ் ஆயிடுச்சுங்க. இருங்க இன்னொன்று போய் எடுத்து வந்துடலாம். ஓகே, நான் மறுபடியும் இன்னொன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த டைம் கரெக்டாக சுடணும். இதை கொஞ்சம் மேலே வச்சு சுடலாம், ஏன்னா கீழே வச்சு சுட்டோன்னா அது கீழே அது ஃபோர்ஸாக போகாமல் கீழே விழுந்துருது. ஓகே இருங்க, இதுக்குள்ளே என்ன இருக்குது? நமக்கு இது தேவைப்படாது. சரி இருங்க, ஃபஸ்ட்டு ஒரு புல்லட் எடுத்துகிட்டு அவளை ஃபஸ்ட்டு ஒரு அடி அடிச்சிடலாம். எங்கே அவள் வர மாதிரி தெரியல. சரி ஓகே, நம்ம இதுக்குள்ளே போய் உக்காந்துக்க வேண்டியதுதான். எங்கே வருவாளா மாட்டாளா? சரி எதுக்கு இங்கே உக்காந்துக்கலாம். ஸ்பான் கீது டக்குன்னு பின்னாடி ஆகி அந்த கீது அடிச்சு விட்டானா ஒன்றும் பண்ண முடியாது. நான் வந்துட்டாங்க. இருங்க இவ்வளோ ஒரு போட்டு தள்ளிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருங்க கீழே போயிட்டு ஏதாவது பண்ணலாம். இங்கே இருங்க ஃபஸ்ட்டு இங்கே போய் ஏதாவது கிடைக்குதான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, எங்கே 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 இதுக்குள்ளே என்ன ஹேமர்? இது நமக்கு யூஸ் ஆகுங்க. இதை எடுத்துகிட்டு போய் சரிங்க மேலே போய்க்கலாம். மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு ஹேமரை வச்சு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். சரி ஓகே, இப்போ மேலே போய் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளாங்க்லாம் இருக்குல்ல, அந்த பிளாங்க்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுறலாம். எடுங்க ஃபஸ்ட்டு இங்கே ரைட்டு. சரி இங்கே மேலே ஏறிட்டு சரிங்க அந்த பிளாங்க்கில் எடுத்து விட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே இருங்க, இதுக்குள்ளே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா கட்டிங் பிளேடு. சரி ஓகே, இதுவும் யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு இருங்க இதை போட்டு நீங்கள் கீழே போய் வராதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே வரல. ஓகே, இப்போ மறுபடியும் மேலே ஏறிட்டு எங்கள் கட்டிங் பிளேடை போய் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். கட்டிங் பிளேட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே கரெக்டாக போகிறோம். போயிட்டு அந்த ஜெயிலுக்குள்ளே போய் அந்த கட்டிங் பிளேடை வச்சு இந்த கட் பண்ணி விட்டு அதை எடுத்துக்கலாம். சரிட்டு கட் பண்ணிட்டு இதுவும் நமக்கு தேவைப்படும். சரி இருங்க ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணி விட்டு நாம் இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலாம். அதுக்கப்புறம் என்ன சாரி அதுக்கப்புறம் வைவர் ரொம்ப குறதே. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு அப்புறம் பார்த்துக்கலாம். இதை கீழே போட்டு ஃபஸ்ட்டு இங்கே கன் எடுத்துக்கலாம். அவ்வளோ டைம் அடிச்சிடலாம். ஓகே இருங்க ஃபஸ்ட்டு இங்கே போய் ஒண்டிக்கலாம். ஃபஸ்ட்டு இருங்க எங்கே ஓகே வந்துட்டா. இப்போ இவ்வளோ போட்டு தள்ளிட்டு ஓகே எங்கே அந்த ஊசியை காணோம்? இங்கே இருக்குதுங்க. இன்னும் 2 மினிட்ஸ்க்கு வரமாட்டா, கீழே வந்துட்டா. சரி ஓகே, இப்போ நம்ம கீழே போய் அடுத்து என்னென்ன தேவைன்னு போய் பார்க்கலாம். ஓகே இருங்க ஃபஸ்ட்டு அந்த கீழே போய் அந்த ஒரு இடத்துல லாக் ஆகிருக்கு தெரியுமா, அது கூட கன்னை வச்சு ஃபயர் பண்ணால் அந்த ஓப்பன் ஆகும் தெரியுமா, அங்கே போய் அங்கே என்ன கிடைக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இன்னும் தள்ளி விட்டு இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளே கேசோலினு இங்கேயும் ஒன்றும் இல்லை. ஓகே இருங்க, இந்த காக்கா கிட்ட மாஸ்டர் கீ இது கண்டிப்பாக தேவைப்படும். ஒன்றே க்ரோ ஃபுட் அடித்து எடுக்கிற மாதிரி இருக்கும், இல்லை கன்னை வச்சு சுட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இதுக்குள்ளேயே கடந்தாலும் கிடக்கும், சொல்ல முடியாது. இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. போய் கரெக்டாக அதை ஃபயர் பண்ணுவோம். கரெக்டாக போயிட்டு கொஞ்சம் எப்பயுமே கொஞ்சம் டார்கெட்டை மேலே வைப்போம். ஏன்னா இந்த இந்த ஊசி பார்த்திங்கன்னா கீழாவில் போகுது. இப்போ கூட பாருங்கள் கீழே எட்ஜில் போய் அடித்து தான் ஓப்பன் ஆச்சு. இருங்க இதுக்குள்ளே என்ன இந்த போல்டு நமக்கு யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு இருங்க கிராணி ஒரு டைம் அடிச்சிடலாம். இதை போய் ஒரு இடத்துல செட் பண்ணி வச்சிடலாம். கரெக்டாக எங்கே செட் பண்ணலாம்? இங்கே படிக்கட்டுக்கிட்டு செட் பண்ணலாம், கரெக்டாக இருக்கும். சரிங்க ஃபஸ்ட்டு போய் அந்த போல்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். போயிட்டு இங்கே கீழே இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு இருங்க போல்டே எடுத்துகிட்டு கண்ணா போல்டா சரிங்க ஃபஸ்ட்டு போல்டு எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டுருவோம். போட்டு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மேலே போகலாம். மேலே ஏதாவது கிடைக்குதான்னு. ஓகே எங்கே இருங்க ஃபஸ்ட்டு புக்கு இங்கே இருக்குங்க. புக் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு மேலே போட்டுடலாம். இங்கே அந்த கிளவி வேறு எங்கே போனான்னு தெரியல. ஓகே அந்த கிளவி பார்த்திங்கன்னா இங்கே மயங்கிட்டா. நம்ம ட்ராப் செட் பண்ணோம்ல ஃப்ரீஸ் குண்டு, அதில் அவன் மாட்டிக்கிட்டா. சரி ரைட்டு ஃபஸ்ட்டு இருங்க. சரி எப்படி இதை வேறு ஓப்பன் பண்ணணுமா? சரி ரைட்டு ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த புக்கை வச்சிடலாம். வச்சுட்டு இங்கே என்ன ரிமோட்டா? சரி ஓகே இது எங்கே இதை எடுத்துகிட்டு போய் அந்த டோரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி விட்டுலாம். அந்த டோருக்குள்ளே எதாவது கிடைக்குதுன்னு பார்க்கலாம். கீழே போயிட்டு டோர் இங்கிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணால் உள்ள என்ன உள்ள யூஸ்ஃபுல்லான பொருள் ஒன்று இருக்குது, பேட்ரி. இது எதோட பேட்ரி பார்த்திங்கன்னா இது வந்து கதவோட பேட்ரி. இதை பார்த்திங்கன்னா இங்கே போட்டிங்கன்னா இந்த கம்பி பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓகே இன்னும் வேறு என்ன வேணும்?
ஏங்க நம்ம மாஸ்டர் கீ ப்ரோ ஃபுட் வேறு இப்போதைக்கு தேவைப்படுது. இவன் வந்து கீழே போட்டாளா, இவன் வேறு லேட் ஆகும் போல். அதுக்குள்ளே போய் நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு வரலாம். ஓகே, இப்போ நான் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வரேன். பார்த்தீங்கன்னா இப்போ கீ கிடச்சிச்சு. ஓகே, எவ்வளோ நண்டி பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உருந்துக்கிட்டு வரா. ஆனால் உள்ள சீவருக்குள்ளே மட்டும் அப்படியே சில்லுன்னு வரா சார். சரிங்க, ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டு 2 புல் எடுத்து உள்ளே போடணும். ஸ்க்ரூ ட்ரைவரும் அந்த வீலும் தேவைப்படுது. ஃபஸ்ட்டுங்க ஸ்க்ரூ ட்ரைவரு இதுக்குள்ளே போட்டுடலாம். உள்ளே வந்துடுச்சு. இப்போ போய் அந்த வீலியை எடுத்து வந்துடலாம். அந்த வீலியை மேலேருந்து போட்டேன். இங்கே இருக்குது. ஓகே, நான் கீழே வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா அது அந்த சைடு ஓடுது. சரி, நீ அந்த சைடு ஓடு. அங்கே ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இங்கே என்ன இருக்குது, ப்ளேவுஸ்கி. பரவாயில்ல, இது அப்புறமா தேவைப்படும். சரிங்க, ஃபஸ்ட்டு இங்கே போயிடலாம். இங்கே போயிட்டு இதை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த வீலை போட்டால் அங்கே ஒரு இடம் ஓப்பன் ஆகும். அங்கே எதாவது நமக்கு தேவையான பொருள் இருக்குதான்னு போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டுங்க நம்ம இடத்துல போய் ஒளிஞ்சிக்கலாம். இது நம்ம இடம் இல்லை, ஐ மீன் வெளியே வர இப்போ நம்ம வந்த வழி இல்லை. சரி இருங்க, நெக்ஸ்ட்டு நேராக போய் இதுக்குள்ளே போயிடலாம். போயிட்டு இதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டால் அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இப்போ அது வேறு எங்கே வருதுன்னு தெரில. சரி, அதுக்குள்ளே நான் ஓப்பன் பண்ண இடத்துக்குள்ளே போகலான்னு இதுக்குள்ளே வந்துட்டேன். பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த பாக்ஸ்குள்ளே ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குதான்னு பார்க்கலாம். என்ன இருக்குது. ஓகே, அது இன்னொன்று பீஸு. ஓகே இருங்க, போகலாமா வேண்டாமா, ஒரு சவுண்டு வேறு நல்லா கேட்குது. பார்த்தீங்கன்னா நான் அதுக்குள்ளே ஓடி வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா என்னது, இப்போ 2 பொருள் கிடச்சிச்சு. சரி இருங்க, இதை ஃபஸ்ட்டு போய் அங்கே போட்டுடலாம். போட்டு அப்புறமா அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து போடணும். ஓகே, வந்தாச்சு. இதையும் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். என்னங்க கிளவி வந்துட்டா. ஓகே, இப்போ நம்ம 2 பொருளையும் இங்கே போட்டாச்சு. இப்போ ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து ஓப்பன் பண்ண வேண்டியதான் அங்கே லாஸ்ட்டுக்கு போய். ஓகே, ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்தாச்சு. எங்க போகலாம் வேண்டாமா. சரி ஓகே, இருங்க வெயிட் பண்ணுவோம். ஓகே, கரெக்டாக கிளவி இங்கே தான் நின்றுட்டுருக்கா. ஓகே, போகிறா பாருங்க, நம்ம பார்த்துட்டு இப்போ நிற்பா பாருங்களேன். நின்றுட்டு போகிற மாதிரி போயிட்டு அங்கே எங்கேயே நிற்பா. சரி இருங்க, இப்போ போகிறாளே இல்லைன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். போகிறாங்க, இங்கே போகிறாளா இல்லையா, நின்ட்டாங்க. நினச்சேன். சரி இருங்க, போகிற அவசியமா. சரிங்க, அவன் அந்த பக்கம் போட்டோம். இவங்க கொஞ்சம் லேட் பண்ணி போவோம். மேலே ஏறிட்டாங்க. எப்பயும் அந்த சைடு நிற்பா, இப்போ நிற்கல. சரி இருங்க, நான் ஃபஸ்ட்டு குடுக்குன்னு ஓடி போய் அது என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். நீங்கள் போயிட்டு கீழே என்ன இருக்குது, சரிங்க இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஓப்பனு. எத்தனை ஸ்க்ரூவியா, ஒன்றும் கொடுக்க மாட்டிங்களா. ஓகே, சேஃப்கி இதுவும் நமக்கு ஆகும். ஓகே, இதுக்கும் போய் போட்டுடலாம். ஓகே இருங்க, போவோம். பார்த்தீங்கன்னா இங்கே இவங்க வேறு வந்துட்டாப்புல. ஃபஸ்ட்டு இருங்க, நம்ம மேலே போயிட்டு 2ஆம் நம்பர் தானே இங்கே போட்டிருந்துச்சி. ஃபஸ்ட்டு அந்த 2ஆம் நம்பர் பாக்ஸையும் ஓப்பன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இருங்க, ஓப்பன் கரோ. 2ஆம் நம்பரில் என்ன இருக்குது. ஓகே, இதுவும் நமக்கு ஆகும். ஏன்னா இதுக்குள்ளேயே பேரலாக்கி கிடந்தாலும் கிடக்கலாம். ஓகே இருங்க, என்னது வாட்டர்மெலன். கீழே போங்க. ஓகே, இப்போ கீழே இறங்கிட்டு இது 2த்தையும் கொண்டு வர போடணுமா. எங்கள் கிராணியில் 2 பொருள் பிக் பண்ணுற மாதிரி இருந்தால் பரவாயில்ல, ஒரு பொருளாக எடுத்துகிட்டு போய் போடுற மாதிரி இருக்குது. சரி இருங்க, ஃபஸ்ட்டு அவள் வந்துட்டாளா. பார்த்திங்கன்னா வரலன்னு தான் நினைக்கிறேன். இருங்க, வர மாதிரியே இருக்குது. ஆனால் சவுண்டு கேட்குது. இருந்தாலும் பரவாயில்ல, போய் பார்க்கலாம். ஓகே, வரல. சரி, இப்போ நைஸாக ஐயோ வாய் வேறு கொள்ளுறது. அப்படியே நைஸாக போய் இதை போட்டு அந்த வாட்டர்மெலன் அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, எதுக்கு இது எங்கேயோ போட்டு அதையே எடுத்துகிட்டு வந்துடலாம் கையோட. ஓகே, நான் அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்படியோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி. பார்த்திங்கன்னா இருங்க, ஃபஸ்ட்டு எதை போடலாம். இந்த வாட்டர்மெலனை போய் வெட்டலாமா இல்லை சேஃப் போடலாமா. சரிங்க, ஃபஸ்ட்டு வாட்டர்மெலனையே போய் வெட்டிடலாம். மேலே ஏற வேண்டாம், இப்போ அவன் மேலே தான் இருப்பாள். இதை தள்ளி விடவே இல்லை. இதுக்குள்ளே இருக்குதா, இதுக்குள்ளே அந்த லெட்டர் தான் இருக்குது. சரி இருங்க, ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இருக்குதான்னு பார்க்கலாம். திறந்துருச்சு. என்ன திறக்க மாட்டேங்குது. திறந்துருச்சு. சரி ஓகே, இங்கே எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு இருங்க, இதை போட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். பண்ணால் உள்ள என்ன இருக்குது போடுங்க, இதாங்க நமக்கு தேவை. சரிங்க, இங்கே சவுண்ட் போட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் அவள் வராளான்னு. ஓகே, கரெக்டாக வந்துட்டா. ஓப்பன் பண்ணுறோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் இதே மாதிரி தான் பண்ணுறா. கதவை திறந்துட்டு அங்கே நிற்கிறா, ஏன் தான் தெரில. இங்கே ஃபஸ்ட்டு இது இங்கே இதுக்கா போட்டு ஓப்பன் பண்ணிடு. இங்கே டோரை சாத்திட்டு கீழே போகலாம். கீழே போயிட்டு என்னங்க பிடிச்சிச்சு. ஐயோ இருங்க, அவரை தப்பிச்சிட்டோம். எங்கள் ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போய் ஒண்டிக்கலாம். ஒண்டலாமா என்ன பண்ணலாம். சரி, எடுத்து போய் போடலாமா. எனக்கு ஒரு ஐடியாங்க. ஃபஸ்ட்டு அதில் அந்த ஃப்ரீசர் ட்ராப்பில் மறுபடியும் மாட்ட விட்டுடலாம். இங்கே சவுண்டை போட்டு தள்ளி விட்டுட்டு
மறுபடியும் இந்த ட்ராப்பை செட் பண்ணி வச்சிடலாம். எங்கே போடலாம்? சரி, இதே இடத்துல எப்பயும் போல் போட்டுடலாம். இதை போட்டு இப்போ அவள் எப்படியும் இந்த சவுண்டுக்கு இங்கே வருவா. இதுங்க அதுக்குள்ளே இங்கே ஏதாவது இருக்குதான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கன் பாட் இருக்குது. சரி, எப்படி பார்த்தாலும் நம்ம இப்போ அந்த க்ரோ ஃபுட் அடிக்கலாம், அந்த கன்னை வச்சு தான் முடிக்கணும். அது கன் செட் பண்ணணும். நம்ம என்ன கன் வேறு செட் பண்ணல. சரி, ஓகே. அதனால் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து இந்த கன் பாட்டை போடலான்னு முடிவு பண்ணுவேன். பார்த்தா 2வது பீஸ் இங்கே இருக்கும். இன்னும் ஒரே ஒரு பீஸ் தான். அதோட பேரல் மட்டும் கிடச்சிச்சின்னா அவ்வளோதான். ஓகே, கிளவி பார்த்தீங்கன்னா வாங்கிட்டா. இருங்க, நான் எதுக்கு இதை கையில் கொண்டு போகிறேன்? சரி இருங்க, ஃபஸ்ட்டு இதை போட்டு அடுத்த 3rd பீஸ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இங்கே ஏதாவது? இங்கே எதுவும் இல்லை. சரி ரைட்டு, இங்கே போட்டாச்சு. இங்கே மேலே போயிடலாம். ஓகே, நான் மறுபடியும் இங்கேயே வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் இதை ஓப்பன் பண்ணவே இல்லை. எனக்கே இப்போ தான் ஞாபகம் வருது. இதுக்குள்ளே தான் பர்ஸாக கடைசியில் அந்த பாட் வந்து இருக்குது. இந்த 3rd பீஸும் கிடச்சிச்சு. சரி இருங்க, இதை எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டால் அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இப்போ நம்ம மாஸ்டிக்கு எடுத்துகிட்டு இங்கே அசால்ட்டாக தப்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நம்ம எல்லாம் முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு மாஸ்டிக்கை மட்டும் எடுத்துகிட்டு வேலை முடிஞ்சுது. அதுக்கு எடுக்கணும்னா இப்போ அந்த க்ரோவை போட்டு தள்ளணும், இல்லை அந்த க்ரோவுக்கு ஃபுட்டு கொடுக்கணும். க்ரோ ஃபுட் எங்கேயும் கிடைக்கல. அதனால் நான் கன் எடுத்துட்டேன். நமக்கு பூ பாதை விழுல, சிங்கப்பாதை விழுந்துருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் கன் எடுத்து ரீலோட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இருங்க, ஃபஸ்ட்டு மேலே போகலாம். மேலே போயிட்டு இந்த காக்காவை போட்டு தள்ளலாம். காக்காவை போடுறதுக்கு முன்னாடி இந்த கிளவியை போட்டுடலாமா? சரிங்க, அந்த கிளவியே போட்டு தள்ளிடலாம். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு சவுண்டை போட்டு அவளை வர வச்சுட்டு அவளை ஒரு சுடு சுட்டு அப்புறம் போகலாம். ஓகே, கிளவி வந்துட்டா. இவ்வளோ போட்டு தள்ளிட்டு நான் அப்புறம் புல்லட் ரீலோட் பண்ணிட்டு வந்துட்டேன். எங்கே அந்த சாவியை கொடு பார்க்கலாம். சாவியை நான் எடுத்துக்கிறேன். கொடுக்க மாட்டியா? சரி, செத்துப்போ. கேட்டால் கொடுக்கணும், கொடுக்கலன்னா இப்படி தான் ஆகும். சரி ஓகே, இந்த சாவியை போட்டால் அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. பார்த்திங்கன்னா இவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு நினைக்கல. ஈஸியாக ஏங்க நீங்கள் வேறு? ஈஸி. இதுக்கு எவ்வளோ நேரம் தெரியுமா கஷ்டப்பட்டேன்? மொத்தம் ரெண்டு டைம் மேலே பண்ணேன். அப்பயும் எஸ்கேப் ஆகலை. ஓ மை காட், இப்பயும் எஸ்கேப் ஆகலை. ஏதோ ஒரு பொருள் மிஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னா என்னது, இந்த லாக் இன்னும் ஓப்பன் ஆகலை. இது வரை எப்படி ஓப்பன் பண்ணுறது தெரில. எனக்கே ஐடியா இல்லை. எனக்கே மறந்து போச்சு இது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு. என்ன பண்ணுறது? சரி இருங்க, இது எங்கே ஒயர் போகுது? நீங்கள் இந்த ஒயரை ஃபாலோ பண்ணலாம். இந்த ஒயரை ஃபாலோ பண்ணிட்டு இந்த ஒயர் எங்கே போகுது? இங்கே கீ எங்கேயாவது போட்டுருவோம். அப்புறம் இந்த ஒயர் ஃபாலோ பண்ணுறதுல போய் ஒயர் அங்கே போட்டு கீ அங்கே போட்டு அப்புறம் கீ தொலைஞ்சி போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்குள்ளே தான் போகுது. இதுக்குள்ளே எங்கே இருக்குது? எங்கெங்க இருக்குது? ஓகே, இங்கே ஒரு இருக்குதுங்க சுவிட்ச் பாக்ஸு. 5 minutes later. ஓகே, இதுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் தான் வேணும். இதில் ஒரு லிவர் இருக்கும். எனக்கே இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. அதெல்லாம் போய் கீழே ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டல சீர்கிட்ட அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, அதெல்லாம் காட்டிக்கிட்டு எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு தான், டைம் வேஸ்ட் பண்ணிட்டு எதுக்கு இருக்குன்னு தான் ஓப்பன் பண்ணிட்டேன். சரி ரைட்டு, இதை தேவைப்படாது, இங்கே போட்டுடலாம். ஓகே, இவங்க கிளவி வந்துட்டா. பார்த்தீங்கன்னா இந்த டைம் அப்படி தான். ஏண்டி நீ ஒரு டைம் கூட அந்த கதவை தொந்துட்டு உள்ளே போக மாட்டியா? இவங்க இங்கே போய் இப்போ அந்த கீயை போட்டால் வேலை முடிஞ்சுது. ஆனால் நம்ம கிளவியை வர விட்டு எஸ்கேப் ஆகலாம். ஏன்னா என்னென்ன ஆட்டம் காட்டியிருப்பா. எடுத்துகிட்டு எனக்கு 2 கேம் ஆடினேன் கிராணியில் டோர் எஸ்கேப்புக்கு. பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் ஒரு பொருள் கிடைக்காம போகும். ஆனால் இந்த டைம் அப்படி இல்லை, நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம். இந்த வீடியோ அவ்வளோதான். பை காய்ஸ்.